ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோரில் அந்த இலக்கணம் ரிலேட்டடாக 6th ஓல்டு புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இலக்கணமும் மொழித்திறனும். இப்போ இதில் என்ன முக்கியமானது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், இன எழுத்துக்கள். ஓகேவா? இன எழுத்துக்கள் சிலபஸில் இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள். இங்கே பாருங்கள், இன எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குரூப் 4 சிலபஸ் படி இன எழுத்துக்கள் அப்படின்னு 8வது பாயிண்ட் என்ன எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக பாருங்கள், மனிதர்களைப் போலத்தான் எழுத்துக்களும் அவற்றுக்குள் நட்பும் உண்டு, இனமும் உண்டு. இங் என்ற எழுத்துக்கு பின்னால் கா என இன எழுத்தே வரும். இப்போது இங் இதோட இன எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா கா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சிங்கம், தங்கை, அதாவது கானா அந்த காவரிசையில் உள்ள எல்லாமே வரும். சிங்கம், தங்கை, அந்த மாதிரி. அடுத்து இஞ்சோட இன எழுத்து அப்படின்னா சா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மஞ்சள், அஞ்சாதே. ஸோ இந்த மாதிரி சேர்ந்து வர்றது, அதோட இன எழுத்துக்களோடு வர்றது அந்த நட்பு. அதை எக்ஸாம்பிள் பாருங்கள், மஞ்சள், அஞ்சாதே. இது மாதிரி எக்ஸ்ட்ரா என்னென்ன இன எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்னு, டா. இன்னு அதோட இன எழுத்து தா. இந்து அதோட இன எழுத்து தா. இம்மு அதோட இன எழுத்து பா. இன்னு அதோட இன எழுத்து ரா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பண்டம் அதோட இன எழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கா. இன்னு அதோட இன எழுத்து டா, அதோடு சேர்ந்து வந்திருக்கா. அடுத்து இந்து தா, அதை பாருங்கள் சேர்ந்து வந்திருக்கா. பந்தல், கம்பன், தென்றல். ஸோ அதோட இன எழுத்து சேர்ந்து வர்றதான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதை நட்பு எழுத்துக்கள், இங்கே பாருங்கள், அதை நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ தமக்குரியர் இது எப்படி பிரிக்கலாம்னா தமக்கு கூட்டல் உரியர். அன்பீனம் இது எப்படி பிரிக்கலாம்னா அன்பு கூட்டல் ஈனம். நிழல் அருமை இது எப்படி பிரிக்கலாம்னா நிழல் கூட்டல் அருமை. வழக்கென்ப இது எப்படி பிரிக்கலாம்னா வழக்கு கூட்டல் என்ப. புறத்துறுப்பு புறத்து கூட்டல் உறுப்பு. தரம் இல்லை தரம் கூட்டல் இல்லை. அடுத்தது பாருங்கள், சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்படி கூட நம்ம கேட்கலாம். இப்போ முயற்சிக்கு நோய், டேஸ் இல்லை, தடை இல்லை. ஆன்சர் இது வயது, பகை இதெல்லாம் மேட்ச் ஆகுது, தடை இல்லை அப்படின்னு வரும். அடுத்து 87 வயது வரை ஊவிசா தமிழுக்காகவே உழைத்தார். முயற்சிக்கு இங்கே பாருங்கள், முயற்சிக்கு டேஸ் வரம்பு கிடையாது, வயது வரம்பு கிடையாது. அடுத்து இது உனக்கே வேணும், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர். அடுத்து இலக்கணத்தில் பேசிக்கான விஷயம், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆக 30, ஆக மொத்தம் 30. சரிங்களா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனை கூட கேட்கலாம். எத்தனை அப்படின்னா 30. அடுத்து நம்ம சிலபஸில் இருக்க குறில், நெடில், வேறுபாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் குறில் எழுத்து ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆ, இ, உ, ஏ, ஓ இது 5மே குறில் எழுத்துக்கள். அடுத்து நெடில் எழுத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்குமே நெடில் எழுத்துக்கள். ஓகேவா? அடுத்து மொழித்திறன் பயிற்சி பாருங்கள். மனம் கூட்டல் உண்டு, மனம் உண்டு. சிலர் கூட்டல் அழுவார், சிலர் அழுவார் அப்படின்னு வரணும். இங்கே துணைக்குள்ள வரும். ஏன்னா இரு ரெண்டும் சேர்ந்து ராவாக மாறும். புகழ் கூட்டல் இழந்தேன், புகழ் இழந்தேன். என்ன இது எதுபடி செய்கிறோம் அப்படின்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அது மாதிரி அதன்படி இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து மூவாக மாறிடும். ஸோ அந்த பேஸுக்கு படி இது எல்லாமே மாறும். அடுத்தது பாருங்கள், இரும்பு ஆணைகள் இது எப்படி பிரிக்கலாம். நம்ம இரும்பு கூட்டல் ஆணைகள் அப்படின்னு பிரிப்போம், அது அப்படி தப்பு. இருப்பு கூட்டல் ஆணைகள் இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கூட நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கொள்ளருளை இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கொள்ளர் கூட்டல் உலை. பாருங்கள், கொள்ளர் கூட்டல் உலை. கொள்ளருளை எப்படி பிரிக்கலாம், கொள்ளர் கூட்டல் உலை. வேறு இல்லை இது எப்படி பிரிக்கலாம்னா வேறு கூட்டல் இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள், வாய்க்கால் செய் ஆகியவை ரெண்டுமே வயல் சார்ந்த சொல். இப்போ வாய்க்கால் செய் அப்படின்னு அது ரிலேட்டடாக வயல் சார்ந்த சொல் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வன்மை அப்படின்னா அந்த நம்ம நகர வேறுபாடு அதில் கூட கேட்பாங்க. வன்மை 3 சுழியின். வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை அப்படின்றதும். 2 சுழியின் அப்படின்னா அது கொடுமை. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 2 சுழியின் அது கொடுமை. அடுத்து பாருங்கள், உடல்நிலை மெய்மயக்கம், அதாவது தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நட்பெழுத்து அப்படின்னு. இப்போது தமிழில் சில எழுத்துக்கள் தன் எழுத்தோடு மட்டுமே சேரும்.
மாறிடும். இப்போ பாருங்கள், இப்போது பக்கம் பக்கம் பா இக்கு அதோட எழுத்து காலை வருது பாருங்க. இச்சு அதோட எழுத்து சாலை வருங்க. இத்து அதோட எழுத்து தா. இப்பு அதோட எழுத்து பா. அப்போது அந்த எழுத்து கூட சேர்ந்து வர்றதான் உடல்நிலை மெய்மயக்கம். அப்போது உடல்நிலை மெய்மயக்கம் அப்போ என்னென்ன எழுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா காசா தாப்பா, அதான் உடல்நிலை மெய்மயக்கம். இப்போ இந்த எழுத்து ஓகேவா. அடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இரு இல்லு ரெண்டுமே வேறு வேறு எழுத்து கூட தான் சேர்ந்து வரும். சார்பு வாழ்க்கை இது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். சில எழுத்துக்கு வந்து தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள். அது என்னன்னு கேட்டாங்கன்னா இரு இன்னு. ஏன்னா பேசிக்கான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படி கூட கேட்கலாம். மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம். எதுக்காக வேட்டையாடுறோம்? வீரமா இல்லை தோளம் தந்தமா? தந்தம் தான் சரி. உலகம் வெப்பமடைய காரணம். வாகன புகையா இல்லை எரிமலை குழம்பா வெயிலா? வாகன புகை. ஆறுகள் மாசடைய காரணம். இது வந்து தொழிற்சாலை கழிவு. மழை குறைய காரணம். ஆன்சர் வந்து காடுகள் அழிப்பு. அடுத்தது பாருங்கள், நான்மணி கடிகை. நான்மணி கடிகை வந்து நம்ம சிலபஸ் பாருங்கள், நான்மணி கடிகை சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான்மணி கடிகை. மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே. கல்விக்கும் ஊதின் புகழ்சார் உணர்வு. யார் எழுதுனாங்க அப்படின்னா விளம்பி நாகனார். இப்போ மனைக்கு விளவா மனைக்கு விளக்கம் மடவாள். இப்போ மனைக்கு விளக்கம் மடவாள். ஸோ நான் அப்படின்னு நான் வச்சுங்கன்னா 4 மணிக்கு மனையை பார்க்க போகலாம் அப்படின்னுங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். 4 மணி கடையை மனைக்கு விளக்கம் மடவாள். இப்போ மனை அப்புறம் 4 மணிக்கு மனையை பார்க்க போகலாம் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுருக்கேன். சரிங்களா. குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள். அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பின் சிறந்த பிள்ளைகள். மனத்திற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களுடைய நல்லெண்ணங்களே. சரிங்களா. மீனிங் பார்த்து வச்சுக்கோங்க. மடவாள் அப்படின்னா பெண். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. சரிங்களா. காதல் புலவர் அப்படின்னா அன்பு மக்கள். ஓதின் எதுவென்று சொல்லும்போது புகழ்சார் அப்படின்னா புகழை தரும். உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். ஆசிரியர் குறிப்பு வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நூலாசிரியர் பேர் அப்படின்னு பார்த்தோம்னா விளம்பி நாகனார். விளம்பி அப்படிங்கிறது ஊருடைய பெயர். நாகனார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். மேலே பாருங்கள், மயங்கொழி பிழை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சிலபஸில் இருந்தாலும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குண்டியில் பள்ளிக்கு வரலா சிறப்புலா இது எல்லாமே மயங்கொழி பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது சிலபஸில் இருக்க அந்த நகர வேட்பாடு அப்படின்னா மல்லிகை டேஸ் வீசியது அப்படின்னா முன்ஸ்லீன் மனம் வீசியது. பூமியை டேஸ் வருவேன் அப்படின்னா வளம் வருவேன். இந்த வளம் அப்படின்னா சுற்றி வர்றது. இந்த லா வந்து இது வளம் செழுமை செழிப்பாக இருக்கிறது அந்த வளத்தை குறிக்கும். அடுத்த டேஸ் பதுங்கி பாயும் அப்படின்னா புளி குண்டிலி இந்த லீ தான் வரும். இது வந்து நம்ம குழம்புக்கு போடணும்னா அந்த புளி அந்த மீனிங். முகத்தில் டேஸ் முறுவல் வேண்டும் அப்படின்னா புன்முறுவல். 2 சுழி இன்னும் தான் வரணும். 3 சுழி இன்னும் வந்து காயம்பட்டால் புண் வரும் பார்த்தீங்களா, அந்த புண் அதோட மீனிங் இது. முகத்தில் புன்முறுவல் வேண்டும் 2 சுழியின். நாய் வால் நிமிராது குண்டியில் வரணும். இந்த வால் தான் வால். இந்த வால் வந்து நம்ம கத்தி. ஸோ அதை மீன் பண்ணி வர்றதான் இந்த வால். அடுத்து தமிழின் அடிப்படை சொற்கள் எத்தனை கூட கேட்கலாம். தமிழின் அடிப்படை சொற்கள் 4. அது என்னென்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். முதன்மையானது அப்படின்னு பார்த்தோம்னா பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும். இங்கே பார்த்தீங்கன்னா செல்வி வந்தால் என்று சொற்றொடரில் செல்வி அப்படிங்கிறது பெயர்ச்சொல். இதில் எது பெயர்ச்சொல் அப்படின்னு சொன்னால் செல்வி அப்படிங்கிறது பெயர்ச்சொல், வந்தால் அப்படிங்கிறது வினைச்சொல். அந்த வினை அப்படிங்கிறது செயல் என்று பொருளை குறிக்கும். கீழ்காணும் சொற்றொடரில் பெயர் வினை சுற்றுகள். மரம் ஆடியது, மரம் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், ஆடியது வினைச்சொல். சரிங்களா. இருவர் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், பாடினார் அப்படிங்கிறது வினை. செய்தி பெயர்ச்சொல், பருவம் அப்படிங்கிறது வினை. குமரன் அப்படிங்கிறது பெயர், வருகின்றன் அப்படிங்கிறது வினை. இங்கே பாருங்கள், ஒரு சொல் பல பொருள். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மரமும் தலையும் என்ற தொடரில் தலை என்பது இங்கே பாருங்கள், மரமும் தலையும். இங்கே தலை அப்படிங்கிற சொல் வந்து செடி கொடியை குறிக்கிறது. இங்கே தலை அப்படிங்கிறது பெயர் சொல். இங்கே பாருங்கள், தலையா வெப்பம் தலைக்கவும் என்ற தொடரில் தலை என்பது வினைச்சொல். இந்த தலை அப்போது தலையா வெப்பம் தலைக்கவும் இதில் வினைச்சொல். இங்கே வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்.
தலைத்தல் என்பதற்கு கூடுதல் என்றும் குறைதல் என்றும் 2 பொருள் இருக்குது. இங்கே இதுதான் முக்கியம். இப்போ தலைத்தல் அப்படின்னா அது கூடுதல் என்றும் குறைதல் என்றும் 2 பொருளுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆற்றுனா 6 கூட்டல் ஊனா. 6 என்பது வழியை குறிக்கிறது. இன்னொரு மீனிங் 6னா ஒரு நம்பர் சொல்லலாம், இல்லை நதின்னு சொல்லலாம், வழின்னு சொல்லலாம், எது வேணாலும் வரும். இப்போ இதையும் பாருங்கள். சரியான பொருளை கண்டுபிடித்து எழுதுங்க. பச்சை குழந்தை, அப்போ இளம் குழந்தை, அதுக்கு வேறு மீனிங். நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது, இது எழுத்து வழக்கில். பச்சை பயிர் அப்படின்னா பச்சை பயிர்னா பாசிப்பயிர். பச்சை பொய் அப்படின்னா முற்றிலும் பொய். பச்சை தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த தண்ணீர். இங்கே பாருங்கள், பிள்ளைகளை கண்டறிய. சேவல் கூறியது. இங்கே பாருங்கள், இந்த சே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன வரும்? சேவல் கூவியது அப்படின்னு இந்த சே வரணும். ஆணும் பெண்ணும் சமம். ஆணும் பெண்ணும் இங்கே பாருங்கள், இந்த பே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பே வரணும். அது ஏட்டுக்கு போட்டி பேசாதே. இந்த பூ மாற்றி வரணும். இந்த பே இல்லை, இந்த பே வரணும். அடுத்து அவன் எங்கே சென்றான். சே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன சே, இந்த சே வரணும்.